இன்னைக்கு ஜனவரி 5 கரண்ட் அஃபேர்ஸ். 1, லட்சத்தீவுக்கும் எந்த மாநிலத்துக்கும் இடையே ஒளி இழை பதிக்கும் திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி வந்து கேரளா. அதாவது கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடையே, அதாவது மேக்சிமம் லட்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு, அதாவது தீவுன்றது 4 பக்கமும் தண்ணி சூழ்ந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து கேரளா இருக்கும். ஸோ இதுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள், ஒளியிழை கேபிள் வந்து போட போகிறாங்க, ஃபைபர் கேபிள்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா லட்சத்தீவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது. ஸோ இங்கே நிறைய சுற்றுலா வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க. ஸோ அங்கே அதிவேக இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு தேவை. அதிவேக இன்டர்நெட்டுக்கு தேவைன்றதுனால ஸோ கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் கேபிளை கடலுக்கு அடியில் போட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்டர்நெட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் மோடி அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. 2வது, இந்தியா 2 நாள்களில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை முடித்து வரலாற்று சாதனையை எந்த நாட்டுடன் வெற்றி பெற்றிருக்கிறது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவோட தான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை வந்து முறியடிச்சிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1932 ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான் இந்த சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 ஓவரில் 109.2 ஓவரில் 656 பாலில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வந்து சம்மன் செஞ்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி, கிட்டத்தட்ட 106 ஓவர்லேயே 106.2 ஓவரில் 642 பாலிலேயே முடிச்சிட்டாங்க. அதை விட இது கம்மி. ஸோ பக்கம் அதாவது கிட்டத்தட்ட 91 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் வந்து 2 நாளில், ஒரு டெஸ்ட் 2 நாளில் முடிஞ்சிருக்குது. இதுதான் வரலாற்று சாதனை. அதை விட இது கம்பேர் பண்ணும்போது வரலாற்று சாதனை. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட இதை சமன் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் தற்போது பழைய ஓய்வு ஊதிய திட்டத்துக்கு எந்த மாநிலம் ஒப்புதல் அளித்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. மகாராஷ்டிரா தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒப்புதல். அதாவது 2005 நவம்பருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 26,000 பேர் அரசு ஊழியர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் அளித்த மாதிரி, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் இருக்குது. ஆனால் அப்போ 2005க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையில் சேர்ந்தவங்களுக்கு யாரும் ஓய்வூதியம் கிடையாது. ஏன்னா இது தேர்தல் வாக்குறுதியில் அவங்கள அளித்தனால ஸோ 26,000 பேருக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய ஓய்வு திட்டம் வேணுமா இல்லை பழைய ஓய்வூதிய திட்டம் வேணுமா, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலம், அதாவது மும்பை அதாவது தலைநகரமாக கொண்ட மகாராஷ்டிரா மாநிலம் இதுக்கான ஒப்புதல் வந்து அளித்திருக்கு அந்த அமைச்சரகம். அது மத்திய அரசு எந்த பொருளுக்கு இணையதளத்தை தொடங்கியுள்ளது? ஓகேங்களா? இதுக்கு சரியான ஆப்ஷன் டி. துவரம்பருப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா துவரம்பருப்புடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாகவே போயிருக்கு. ஸோ அதனால் மத்திய அரசு இதுக்கான இணையதளத்தை வச்சு ஸோ குறிப்பிட்ட ஒரு 25 விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விற்கிறதுக்கான அந்த அனுமதி வழங்கியிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு பதுக்கி வைக்கிறது வந்து கண்டிப்பாக இதனால் குறையும். ஸோ விலையேற்றமும் அதிகரிக்காமல் இருக்கும். ஸோ அதாவது நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யும். ஸோ 2028க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பை ஃபுல்லாக வந்து நம்ம நாடே உற்பத்தி செய்கிற மாதிரி தண்ணீர் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது துவரம்பருப்பு மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளையுமே, அதாவது பருப்பு வகையுமே நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடாது, நம்மளே உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காரு. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டிலிருந்து 1000 மெகாவாட் மின்சாரத்தை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை போட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. நேபாளத்திலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 450 மெகாவாட் மின்சாரம் பார்த்தீங்கன்னா நேபாளத்திலிருந்து நம்மளுக்கு வருது ஒவ்வொரு. ஆனால் இதுக்கப்புறம் அது 2030க்குள்ள, அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 2034க்குள்ள கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இறக்குமதி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதாவது நம்ம இமயமலைந்து உருவாகிற அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நேபாளத்து வழியாக போயிட்டு ஸோ அதாவது அந்த தண்ணி மூலமாக நீர் மின்சார உற்பத்தி செஞ்சு நேபாளம் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கான உதவியை நம்ம செய்ய போகிறோம். ஸோ பொருளாதார ரீதியாக அது எப்படி அந்த நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதுக்காக ஸோ அந்த உதவி மூலம் ஸோ அதுக்கான பிரதிபலனாக அவங்க வந்து அதன் மூலம் உற்பத்தி செய்கிற அந்த மின்சாரத்தை கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் நம்மளுக்கு, அதாவது காசு ரீதியாக, அதாவது
ஒப்பந்தம் அடிப்படையில் தான். ஸோ அதை நம்மளுக்கு கொடுக்கறத அந்த நாட்டு பிரதமரும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் நம்மளுக்கு 10,000 மெகாவாட் வந்து நேபாளத்துலேருந்து கிடைக்க போகுது. இதனால இந்தியா வந்து ஸோ மின்சாரத்துலேயும் தண்ணீர் அடைறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்த்ததுலேருந்து கொஷின் கேட்குறேன். நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஒன்று, அதாவது எந்த நாட்டுடன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை வரலாற்று சாதனையை நிகழ்த்திட்டு இருக்குது இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில்? ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.